சத்திய ஞான சபையை அமைக்கும்போதே அந்த சபையை சுற்றி ஒரு பெருவெளியையும் சேர்த்து அமைத்தார். அப்போ சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அது பெருவெளியாக இருக்கும், காலியாக இருக்கும், திறந்த வெளியாக இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும். பெருவெளிக்கு வெளிநாடுகளிலிருந்தும் நண்பர்கள் வருவார்கள் என்று அவர் உறுதியாக சொன்னார். அப்போ அந்த எண்கோண வடிவம் என்பது இன்றைக்கு தெற்கு நோக்கி ஒரு கதவுகள் மட்டும் திறக்கப்பட்டு ஒளி வழிபாடு நடக்கிறது. சபையில் 8 கதவுகள் இருக்கிறது. அந்த 8 கதவுகள் திறக்கப்பட்டு அந்த கதவினுடைய ஓரத்தில், வாயில்படி ஓரத்தில் ஒரு அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி அந்த தீபத்தை உண்டாக்கி அந்த வாயில்படி அருகே வைக்க சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விரைவில் வெளிப்படுவார். அப்போ அது பெருவெளியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான சான்று அது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? வள்ளலாருடைய கருத்திற்கு, அவருடைய மார்க்கத்துக்கு எதிராக நீ எதையும் செய்ய முடியாது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சன்மார்க்க அன்பர்களே வணக்கம். இந்த சன்மார்க்க கருத்தரங்கை நாட்டு வைத்தியர் பெரங்கியம் வரதராஜன் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறார்கள். அதற்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முருகன்குடி வள்ளலார் பணியகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வள்ளலார் அவர்கள் வடலூரிலே சத்திய ஞான சபையை நிறுவியிருக்கிறார்கள். அந்த சபை பல்வேறு மார்க்கங்களில் பலவிதமாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்து மதத்தில் அது கோயில் வடிவாக, வழிபடுகிற வடிவாக அந்த வடிவத்தில் அமைத்திருக்கிறார்கள். அதற்கு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆகமங்கள், வேதங்கள் என்று பல்வேறு வகையான கூறுகளை இணைத்து அதனுடைய வழிபாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இஸ்லாமிலும் கிறித்தவத்திலும் அந்தந்த மார்க்கங்களை வைத்து அதற்காக அந்த சபைகளை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 18ஆம் நூற்றாண்டில் வந்த மிகப்பெரிய மகான், தமிழர்களுடைய மறுமலர்ச்சி மூலவர் என்று அழைக்கப்படுகிற வள்ளலார் அவர்கள் இந்த வடலூரிலே இந்த சத்திய ஞான சபையை வடிவமைத்து அதற்கான வழிபாட்டு முறைகளையும் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதிலே பல்வேறு கூறுகளையும் இணைத்து பேசுவதற்கு வருடம் முழுக்க பல்வேறு அன்பர்கள் அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் நான் கருத்து சொல்வது என்பது அந்த சபையினுடைய, சத்திய ஞான சபையினுடைய சில செய்திகளை, வள்ளலார் சொன்ன செய்திகள் தான். அந்த செய்திகளை சிலவற்றை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். சத்திய ஞான சபையை அமைக்கும்போதே அந்த சபையை சுற்றி ஒரு பெருவெளியையும் சேர்த்து அமைத்தார். இப்போ நீங்கள் வடலூர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 80 காணி நிலத்தினுடைய நடுவே மையத்தில், ஒரு தெற்கு நோக்கிய அந்த மையத்தில் அந்த சபை இருக்கும். அப்போ சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அது பெருவெளியாக இருக்கும், காலியாக இருக்கும், திறந்த வெளியாக இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும். அதில் அவர் காலத்தில் ஒரு மரங்கள் கூட கிடையாது. ஒரு கட்டிடமோ, ஒரு மரங்களோ, ஒரு குளமோ, இல்லை அதில் ஏதாவது உழவு பணிகளோ எதுவுமே கிடையாது. விவசாயம்லாம் இப்போ மண்டலம் எல்லாம் திறந்த வெளியாக தான் கிடக்கு. அது எதற்காக அது அமைத்தார்னா, எதிர்காலத்தில் சன்மார்க்கம் வளரும். அவர் நினச்சார், ஒரு 150 ஆண்டுகள் ஆயிட்டுது. இப்போ
இந்த 150 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சன்மார்க்கம் வெளிப்படுது. அந்த மாத பூசத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வராங்க. இது எப்படி நிகழ்ந்தது? அவர் அந்த சபை தொடங்கி 150 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போதெல்லாம் வளராத இந்த மார்க்கம் இப்போது எப்படி விரிவடைகிறது என்றால் பார்த்தால் அது அவருக்கு தெரியும், வள்ளலாருக்கு தெரியும். இது ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு இது வெளிப்படும்னு அவர் நம்பினார். அதன்படி இன்றைக்கு அந்த சன்மார்க்கம் என்பது வெளிப்படுகிறது. மாதபூதத்திற்கே லட்சக்கணக்கான வரக்கூடிய அன்பர்கள், இதே நீங்கள் தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 20 லட்சத்தை கடந்திருக்கிறது. அதோடு இல்லை, அவருடைய விருப்பம் என்னென்னா, இந்த பெருவெளிக்கு வெளிநாடுகளிலிருந்தும் அன்பர்கள் வருவார்கள் என்று அவர் உறுதியாக சொன்னார். அதுவும் நடக்குது. இப்போ மலேசியாவில், சிங்கப்பூரில், கனடாவிலேருந்து சன்மார்க்க அன்பர்கள்லாம் வராங்க. பூசத்துக்கும் வராங்க, மாத பூசம் வராங்க, எல்லாம் ஏதோ ஒரு நாளில் வராங்க. அது அந்த சன்மார்க்கம் என்பது உலகம் தழுவி விரிவடைந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த சன்மார்க்கங்கிறது வெளியே போயிட்டுருக்கு. இப்போ அவர் ஐயா தொடங்கி வச்ச அந்த சன்மார்க்க சங்கம் என்பது வெளிநாடுகளில் இயங்குது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு சத்திய ஞான சபை, அதோடு பசி பிணியை ஆற்றுகிற தர்மசாலை, இதை அமைத்திருக்கிற அந்த வடலூர் என்பது உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இடமாக மாறப்போகிறது. அப்படிப்பட்ட அந்த வடலூரிலே அந்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி ஐயா அவர்கள் அந்த சத்திய ஞான சபையை நிறுவும்போது அந்த சபையினுடைய விளக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஐயா அதற்காக ஒரு சபை விளக்க பத்திரிகையில் அந்த குறிப்புகள்லாம் தந்திருக்கிறார். இந்த சபை விளக்க பத்திரிகை என்ற குறிப்புகள் இருக்குது. அதை சன்மார்க்க நண்பர்கள் அதை அவங்களுக்கெல்லாம் தெரியும், மற்றவர்களும் அதை படிக்கணும். அந்த சபை விளக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் நடப்பு காலத்தில் அதற்காக நாம் இயக்கங்களை முன்முயற்சி எடுத்தால் வள்ளலார் நினைத்த அந்த உண்மையான சன்மார்க்கம் என்பது இந்த நூற்றாண்டிலே நிறைவுறும். அப்படி அந்த சபை விளக்கம் என்ற அந்த குறிப்புகளிலே ஐயா சொல்லக்கூடிய செய்திகளை, சில செய்திகளை நான் சொல்லிடுறேன், நான் படித்த வரைக்கும் சொல்லிடுறேன். அந்த சபையை அமைக்கும்போது இப்போ எண்கோண வடிவில் அமைச்சிருப்பார். அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை மட்டும் கோயில்னு சொல்கிறதில்ல, சபைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த சபைங்கிறதுடைய நோக்கமே என்னென்னா, மேலானவர்கள் கீழானவர்கள் இல்லை என்பது தான். அப்போ அந்த எல்லோரும் சமங்கிறது தான் சொல்லக்கூடிய அறம் தான் அந்த சபை. அப்படிப்பட்ட அந்த சபையை ஒரு எண்கோண வடிவில் அமைத்திருக்கிறார். அப்போ அந்த எண்கோண வடிவம் என்பது இன்றைக்கு தெற்கு நோக்கி ஒரு கதவுகள் மட்டும் திறக்கப்பட்டு ஒளி வழிபாடு நடக்கிறது. மற்ற 7 பக்கங்களில் இருக்கக்கூடிய கதவுகள் மூடப்பட்டிருக்கு. ஆனால் ஐயாவுடைய விருப்பம் என்னென்னா, வள்ளலாருடைய விருப்பம் என்னென்னா, அவர் அந்த சபை விளக்க பத்திரிகைகள் குறிப்பிட்டு உள்ளபடி அவர் விருப்பம் என்னென்னுங்கிறத நான் இப்போ பதிவு பண்ணுறேன். அதாவது அந்த சன்மார்க்க கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் விதமாக அமைக்கப்பட்ட அந்த சபையில் 8 கதவுகள் இருக்கிறது. அந்த 8 கதவுகள் திறக்கப்பட்டு அந்த கதவினுடைய ஓரத்தில், வாயில்படி ஓரத்தில் ஒரு அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி அந்த தீபத்தை உண்டாக்கி அந்த வாயில்படி அருகே வைக்க சொல்லுகிறார். அப்படின்னா அந்த 8 பக்கங்களிலும் 8 அகல் விளக்கு வைத்து அந்த தீபம் எரியணும் அப்படிங்கிறது தான் அது உண்மையான செய்தி.
அப்போ அவர் செய்யும்போது சொல்லும்போது அதில் ஒரு தகர விளக்கை கொண்டு மூடுங்கள். அதாவது அந்த அகல் விளக்கை வந்து ஒரு தகரத்தால் ஆன மறைப்பு இருக்கணுங்கிறார். ஏன்னா அதில் பூச்சிகள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது நீண்ட நாள் இதுவே வைக்கணுமா அப்படின்னா அவர் அதை அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த 8 பக்க வாயிலும் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு வரும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விரைவில் வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும்போது சபையினுடைய மையத்தில் அந்த ஒளி தோன்றும். அந்த ஒளியானது, அந்த தீபமானது, அந்த வெளிச்சமானது 8 பக்க கதவுகள் வழியாக 8 பக்கமும் தெரியும். அதன் பிறகு அந்த நீங்கள் அகல் விளக்கை எடுத்து விடலாம். அவர் நீண்ட நாள் அதை கொளுத்திக்கிட்டே இருக்க சொல்லலை. அந்த ஒளி என்பது மையத்திற்கு வந்த பிறகு 8 பக்கமும் வெளிச்சம் தெரியும்னு அவர் சொல்கிறார். அப்போ அதை நீங்கள் தொடர்ந்து அவர் அந்த ஒளியை தீபத்தை ஏற்றணும்னு அவர் சொல்லலை. இதுதான் அவர் அந்த சபை விளக்க பத்திரிகையில் கூறியிருக்கிற செய்தி. இதெல்லாம் பின்னோட்டமாக இந்த காணொலியில் உங்களுக்கு தருவாங்க. அப்படி வருவதற்காகத்தான் அப்போ அந்த 8 பக்கமும் அந்த தீபம் வெளிச்சம் தெரிவது, அந்த ஒளி தெரிவதற்காகத்தான் அதை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் வருவார்கள், பார்ப்பார்கள் என்ற ஒரு அறிவியல் பார்வை தான் அவர்கிட்ட இருந்தது. அதற்காகத்தான் அந்த பெருவெளியாக வைத்து, வெட்ட வெளியாக வைத்து மையத்தில் அந்த சபையை உருவாக்கினார். அதற்காகத்தான் அந்த பெருவெளியிலே எந்த விதமான கட்டுமானங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். சன்மார்க்க அன்பர்கள் ஒரு குளத்தை வெட்ட வேண்டும் என்று ஐயாவை கேட்காமலே குளத்தை வெட்டி விட்டார்கள். அப்போது பார்த்த வள்ளலார், இது வெட்ட வழியாகத்தான் இருக்க வேண்டும், இந்த பகுதியிலே நீங்கள் குளம் வெட்டக்கூடாது, வெட்டிய குளத்தை தூர்த்து விடுங்கள் என்றார். குளத்தை தூர்ப்பது பாவம் என்ற செய்தியை சொன்ன வள்ளலார், அந்த மனுமுறை கண்ட வாசகத்திலே வரக்கூடிய செய்தி, குளத்தை தூர்ப்பது ஒரு பாவம் என்று சொன்னார். அப்படி சொன்ன வள்ளலார் இந்த குளத்தை தூர்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கணும் ஏன் தூர்க்க சொன்னார். அப்போ அது பெருவெளியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான சான்று அது. அந்த பெருவெளியில்தான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் நின்று அந்த ஒளி வழிபாடு நடத்துவார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் சொன்னார். அதே போல் அந்த நிலம் கொடுத்த கையோடு இந்த தர்மசாலைக்கு உணவு கொடுக்க அந்த பெருவெளியிலே 80 காணியிலே உழவு செய்து, வேளாண்மை செய்து, விவசாயம் செய்து அந்த உணவு தானியங்களை நாம் உணவாக கொடுக்கலாமே என்று சன்மார்க்க அன்பர்கள் கூறினார்கள். அதற்கு மறுத்து விட்டார். அது நாம் வெளியில் நமக்கு உணவு என்பது இந்த பெருவெளிக்கு வெளியிலே இருந்து விளைவிக்கப்படணும், அது சன்மார்க்க அன்பர்களால் நமக்கு வழங்கப்படும் என்று அவர் சொல்லிட்டார். அதே போல் அந்த பெருவெளிக்குள்ள மரங்கள், நீங்கள் மரங்களே இருக்கக்கூடாதுன்றார். இன்றைக்கி மரங்கள் இருக்குது, இன்றைக்கி கட்டடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சன்மார்க்கத்துக்கு எதிரானது. அப்போ அந்த மரங்கள் கூட அந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். எல்லாம் குறிப்புகள் இருக்குது, இன்றைக்கி நம்மலாம் இருக்குது, அதெல்லாம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த பெருவெளி முழுக்க வெட்ட வெளியாக பெருவெளியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் அந்த சொன்ன செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. அப்படி அந்த சபையினுடைய நோக்கத்தை முழுமையாக உணர்ந்து சன்மார்க்க அன்பர்கள் அதற்காக நாம் கருத்து சொல்லணும், அந்த கருத்தை உறக்க சொல்லணும், ஆட்சியாளர்களுக்கு காதில் விழுற வரைக்கும் சொல்லணும். ஐயா சொன்னது அது இன்றைக்கி நடைமுறைக்கு வரணும். ஏன்னா சன்மார்க்க காலம் இது. இன்றைக்கி அந்த பகுதி வெட்ட வழியில் பள்ளம் தோண்டி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. சர்வதேச மையம் வரப்போகுதுன்னு சொல்லி அதெல்லாம் இன்றைக்கி அந்த இடத்தெல்லாம் பள்ளம் தோண்டி சிதைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சன்மார்க்கத்துக்கு எதிரானது.
அதெல்லாம் மூடப்படணும். இந்த தோண்டிய பள்ளங்கள்லாம் மூடப்படணும். அங்கே முறைகேடாக கட்டியிருக்கிற கட்டடங்கள் இருக்குது, அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். ஏன்னா ஏற்கனவே தெற்கு நோக்கி அந்த பகுதியில், தெற்கு பகுதியில் தான் இப்போ அந்த ஒளி வழிபாடு நடக்கிறது. அதிலே ஏற்கனவே ஊரநடிகள் மற்ற சன்மார்க்க அன்பர்கள் இருக்கும்போது அங்கே புதிய கட்டடங்கள் இருந்தது. இப்போ அந்த கட்டடங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க, போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படி இங்கே முறைகேடாக கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களை எடுக்கணும். ஏற்கனவே இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. உள்ளே இருக்கிற அந்த 80 காணியில் இன்றைக்கி 72 ஏக்கர் தான் வெட்ட வெளியாக இருக்குது. பாக்கி இருக்கிற 36 ஏக்கர் எல்லாமே இன்றைக்கி ஆக்கிரமிப்பு உள்ளாகி எல்லாம் கட்டடங்கள் ஆகிடுச்சு. இப்போ அந்த கட்டடங்கள்லாம் கணக்கெடுத்து ஒரு 200 அன்பர்களுக்கு 200 பேருக்கு அந்த நீதிமன்ற ஆணை வழங்கியிருக்கிறாங்க. என்ன அந்த ஆணை? நீங்கள் தவறாக வள்ளலாருடைய இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டடங்கள் கட்டியிருக்கிறீர்கள், அந்த கட்டிடங்களை எல்லாம் நீங்கள் இடித்துவிட்டு பெரிய வழியாக ஆக்கித்தரணும்னு அந்த உத்தரவு இருக்குது. அது நடைமுறையில் இப்போ கொடுத்துருக்காங்களே ஒழிய இன்னும் அது செயலுக்கு வரலை. அவர்களெல்லாம் உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க, இந்த தீர்ப்பை எதிர்த்து, இந்த அரசாணை எடுத்து போயிருக்கிறாங்க. நாங்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாது என்று போய்விட்டார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. வள்ளலார் அவர் விரும்பினது அதுதான் நடக்கும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் அதான் நடக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு நாம் அந்த பெருவழியாகத்தான் இருக்கணும்னு நினச்சார்ல. இன்றைக்கி அரசு என்ன பண்ணாங்க, ஒரு 100 கோடியில் சர்வதேச மையம் அப்படி சொல்லி உள்ளே பள்ளங்களை தோண்டினாங்க. ஆனால் அங்கே கட்டடம் கட்ட முடியலையே. தோண்டின பள்ளம் அப்படியே தானே இருக்குது. இப்போ 1 வருட காலம் ஆயிடுச்சுது. இந்த 1 வருட காலமாக அது வெட்ட வழியாக தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வள்ளலாருடைய கருத்திற்கு, அவருடைய மார்க்கத்துக்கு எதிராக நீ எதையும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? அதனால் நாம் சன்மார்க்க அன்பர்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் சொல்கிறோம் வள்ளலார் விருப்பப்படி தான் நடக்குது, அவர் விருப்பப்படி தான் நடக்குது. கண்டிப்பாக அதே போல் அவர் விருப்பப்படி தான் இனிமேல் நடக்கணும். இதுதான் நாம் பார்க்கணும். அவர் விருப்பப்படி தான் நடந்திருக்கு, இனிமேலும் அவர் விருப்பப்படி தான் நடக்கணும். அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட பணிகள், நமக்கு முன்னால் இருக்கிற பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த சபை விளக்க பத்திரிகையில் ஐயா கூறியபடி அந்த 8 கதவுகள் திறக்கப்படணும். அந்த 8 கதவுகள் திறந்து ஒளி வழிபாடு என்பது 8 பக்கமும் நடக்கணும். அதை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அன்பர்கள் அந்த வெட்ட வெளியில் 8 பக்கமும் 8 திசையும் நின்று அந்த ஒளி வழிபாட்டை பார்க்கணும். அது உள்ள கடைகள் இருக்கக்கூடாது, எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி எல்லாம் உள்ள வண்டி வாகனங்கள்லாம் உள்ள வச்சுருக்கிறாங்க. இந்த உணவு கொடுத்து அந்த உணவு பொட்டலங்கள்லாம் சிதைஞ்சு கிடக்கு, அதெல்லாம் கூடாது. உணவு கொடுக்குறவர்கள் வெளியில் கொடுக்கணும். வெளியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது. அந்த பெருவழிக்கு உள்ள உணவு கொடுக்குற நிகழ்ச்சியோ இல்லை அங்கே கட்டடங்களோ அங்கே வேறு எந்த செயல்களுக்கு இடம் இருக்கக்கூடாது. அது ஒளி வழிபாட்டிற்கான ஒரு இடம் மட்டும்தான் அந்த பெருவழி. இப்போ இதை சன்மார்க்க அன்பர்கள் நான் புரிந்து கொண்டு இந்த கோரிக்கையை, இந்த கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அது மக்கள் மத்தியில் போனால்தான் அந்த கருத்து அரசனுடைய காதுக்கு போகும். ஏன்னா இன்றைக்கி அந்த சபை என்பது இந்து அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடு என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இவர்கள் சன்மார்க்க அன்பர்களை கேட்காமல் ஒரு செயலை செய்யும்போது அதை சன்மார்க்க அன்பர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. குறைந்தபட்சம் கருத்தாக சொல்லணும், குறைந்தபட்சம் அது தவறுன்னு சொல்லணும், மாற்று கருத்து சொல்லணும், மாற்று தீர்வு சொல்லணும். இப்படிங்கிற அடிப்படையில் நாம் சன்மார்க்க அன்பர்கள் சிந்திச்சாங்கன்னா அந்த பெருவழிக்குள்ள வர்ற அந்த பன்னாட்டு மையத்தை தடுத்து விட முடியும். அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பு முறைகேடாக கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டடங்களை எடுக்க முடியும். அதே போல் 8 பக்க
சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளை திறந்து ஒளி வழிபாட்டை நடத்த முடியும். இது நடந்தால்தான் அந்த சன்மார்க்கம் என்பது முற்று பெறும், முழுமையாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு பக்கம் அந்த ஜோதி வழிபாட்டை நடத்தி மற்ற இடங்களை சிதைத்து கட்டடங்களை கட்டி அதை ஒரு வணிக வளாகங்களை உருவாக்கி வசூல் மையமாக மாற்றி விடுவார்கள். அதன் பிறகு சன்மார்க்கம் என்று ஒன்று இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், சன்மார்க்க அன்பர்கள் இதை போல் ஒரு மாத பூத கூட்டங்களில் நாம் அந்த கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கலாம் ஒழிய, ஆனால் சன்மார்க்கம் என்பது நிலைக்காது, நிலை பெறாது. ஏனென்றால் அந்த சத்திய ஞான சபையும் அந்த சபையில் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கங்களும் தான் சன்மார்க்கத்தை நம்ம பாதுகாக்கும். அப்போ அந்த அந்த நடைமுறையை நாம் தான், சன்மார்க்க அன்பர்கள் தான் அதை நம்ம முன்மொழியணும், பாதுகாக்கணும். ஆகவே சன்மார்க்க அன்பர்கள் அடுத்த நிலை, இப்போ நம்ம பன்னாட்டு மையத்தை தடுக்கணும்னு சொல்கிறோம், அது இடையில் நின்றுருக்கு, அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு, அது நின்றுடும். என்ன வள்ளலார் விருப்பம் அதுதான், நின்றுடும். அதே போல் இந்த சத்தியஞான சபையில் 8 பக்க கதவுகளை திறந்து ஒளி வழிபாடு நடக்கணும் என்பதை நாமளே இது முன்மொழியும். அப்படி முன்மொழிந்தால் நிச்சயமாக ஒரு சன்மார்க்கத்திற்கான இடமாக வள்ளலார் நினைத்தபடி அந்த வடலூர் திருச்சபை இருக்கும். அவர் சொன்னபடியே, அவர் விருப்பப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களை விட சன்மார்க்கம்தான் தலைமை தாங்கும். அதை நம்ம கூட சொல்லியிருக்கிறோம் உங்கள்கிட்ட. எல்லா மார்க்கங்களிலும் ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் பயணிக்க முடியும், அதுக்கு அந்தாண்ட போக முடியாது. ஆனால் இந்த மார்க்கம் என்பது தடையே கிடையாது. மனித குலத்திற்கு தேவையான, மனித குலம் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமி பந்துக்கான எல்லா தீர்வுகளையும் உள்ளடக்கிய மார்க்கமாக சன்மார்க்கம் இருக்கிறது. இப்போ அந்த மார்க்கம் இருந்தால்தான் ஒரு அறச்சிந்தனையுள்ள ஒரு சமூகம் இருக்கும். இப்போ இருக்கான்னா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு சமூகத்திலையும் அறச்சிந்தனை இருக்குது. அது பெரும்பான்மையாக இருக்கிறதா சிறுபான்மையாக இருக்கிறங்கிறது தான் கேள்வி. அப்போ அது சிறுத்து போய் சிறுபான்மையாகும்போது இங்கே எந்த மார்க்கம் மேலோங்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு அறச்சிந்தனைங்கிறது குறைஞ்சி போச்சுன்னா அப்போ அது எப்படி இருக்கும் அந்த சமூகம்? இன்றைக்கி பார்க்குறோம்ல, திருட்டுகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை இல்லை, ஒரு கூடி வாழ்கிற மனப்பான்மை இல்லை. இப்போ இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது. இப்போ இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான தீர்வு என்ன? அதற்கு நம்ம சொல்கிறாங்க, இன்றைக்கி அரசியல் தீர்வு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்ன தான் சட்டம் போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தினாலும் இந்த மனம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனம் ஒன்று ஏற்காதவரை அது முற்று பெறாது. இறுதிக்கு இறுதியாக இந்த மனம்தான், நான் நினச்சாதான் அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த மனதை வளப்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு, இயக்குவதற்கு ஒரு அறச்சிந்தனை தேவைப்படுகிறது அல்லவா? இப்போ அந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய இடம்தான் சன்மார்க்கம். அப்போ உலகத்திற்கான, மனித குலத்திற்கான, எல்லா உயிர்களுக்குமான தீர்வு என்பது சன்மார்க்கம்தான். அந்த மார்க்கத்தை நாம் நேசிப்போம், அதை கடைபிடிப்போம், அதை நிலைப்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.